Hi everyone, hope all are doing well in this pandemic period. Let's stay together at home and fight against Corona. Okay, I am Kritika, working as an assistant professor of civil engineering in our Ranganayake Varadharaj College of Engineering. Okay, here we are going to discuss about what civil engineering is and what is the purpose of career and what kind of work will civil engineer do. நிறைய பேர் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு இந்த டவுட் இருக்குது. கேர்ள்ஸ்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிறோம், மோஸ்ட்லி பாய்ஸ் தானே எடுப்பாங்க, நாங்கள் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரியும் சிவில் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் செக்டார்ஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, first of all, civil engineering na enna appadina, it basically involves in build the facilities need by the people without affecting the natural environment. It means நம்ம பீப்புள்ஸ்க்கு தேவையான பில்டிங்ஸ், அதாவது நீட்ஸ் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். இட் மே பி ரோடு, இட் மே பி பில்டிங், இட் மே பி பிரிட்ஜ், எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம், பீப்புளோட தேவையை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணி முடிக்கிறோங்கிறதான் வந்து சிவில் இன்ஜினியரிங்கோட ஒர்க். இதோட மெயின் திங் என்ன அப்படின்னா, வித்தவுட் அஃபெக்டிங் தி நேச்சுரல் என்விரான்மெண்ட், நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்ல போனால், வி சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர் தி கிரியேட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. நம்ம தான் வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ல்டில் இருக்கிற எல்லா டாப் மோஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோங்கிறது வந்து நம்ம பெருமையாகவே சொல்லிக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எதை ரெக்டிஃபை பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் எடுத்துக்கிட்டோன்னா லண்டன் பிரிட்ஜ் எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் அமெரிக்கா எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சொல்லுவோம். ஏன் நம்ம லோக்கலில் தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சாவூர் கோவில் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்கை வச்சு மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங்கோட ஒர்க் வந்து யூனிக்காக இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ ரீச் ஆகுது ஆடியன்ஸ்க்கு. ஓகே, அது மாதிரி தான் சிவில் இன்ஜினியரிங்கோட மேஜர் ப்ரொஃபஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, அனலைசிஸ், பிளானிங், டிசைன், construction and maintenance of different types of facilities for government, public and commerce buildings. என்னென்ன அப்படின்னா, கவர்மெண்ட் பில்டிங்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கோர்ட்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி. கமர்ஷியல் சென்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஷாப்பிங் மால்ஸ், தேட்டர்ஸ், லைக் தட், அந்த மாதிரி. ஓகே, இப்போது சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். It is a discipline that deals with already பார்த்ததான் பிளானிங், டிசைனிங், அனலைசிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங். இப்போ பார்த்தது தான், நம்ம ஒரு பில்டிங்கை வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த ஒரு லேண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லேண்ட் வந்து எவ்வளோ வெயிட் தாங்கும். நம்ம 10 floor பில்டிங்காக இருக்கலாம், 4 floors பில்டிங்காக இருக்கலாம், இல்லை சிங்கிள் G+1 கூட இருக்கலாம். அந்த மாதிரி பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது வந்து இந்த சாயிலோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இந்த பில்டிங்கை தாங்குமா தாங்காதா, அப்புறம் அந்த ஏரியா வந்து சீஸ்மிக் ஜோன், அது எர்த்குவேக் வருமா வராதா, இல்லை வேறு ஏதாவது பக்கத்தில் ஷீஷோர் ஏரியாஸ் இருக்கா, அந்த சால்ட் வாட்டர் கண்டென்ட், அந்த ஏரில் வந்து சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஸோ வின் கெப்பாசிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்து நம்ம டிசைன் பண்ணணும், அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் ஆஃப் சிவில் இன்ஜினியர்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, ஜான் ஸ்மிட்டன். இவர் தான் வந்து எட்டிஸ்டோன் லைட் ஹவுஸை வந்து பில்ட் பண்ணவர். லைட் ஹவுஸ்னால் சிம்பிளாலாம் இல்லைங்க, நம்ம நார்மலாக கட்டுற பில்டிங்க்கும் நம்ம ஷீஷோரில் கட்டுற பில்டிங்க்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அது என்ன அப்படின்னா, அந்த ஷீஷோர்லேயே அந்த பில்டிங் இருக்கிறதுனால வந்து உள்ளே இருக்கிற பாஸ்லாம் வந்து சீக்கிரமாக ரஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த பில்டிங் வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து 50 years 100 yearsக்கு லாங் லாஸ்டிங்காக வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு சிவில் இன்ஜினியர்ஸும் வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். என்ன பேசிக்ஸ் அப்படின்னா, என்னென்ன சப் கேட்டகரிஸ்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க. உங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் அந்த 4 yearsல வந்து நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க, அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து எவ்வளோ, ஃப்யூச்சர் மீன்ஸ் உங்களோட ஜாப்க்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாப்ஸ் பார்த்துப்போம். ஏன்னா ஜாப் தான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன ஜாப் போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கனால நான் ஃபஸ்ட் இதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப்னு எடுத்தால் சென்ட்ரல், ஸ்டேட் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லிட்டு யூபிஎஸ்சிலேருந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எழுதி போனீங்கன்னா ரயில்வேல, அப்புறம் CPW அதாவது சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அது அப்புறம் கோஸ்டல் சர்வீஸ், அப்புறம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நீங்கள்
சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா ஏஇ, ஜேஇ அண்ட் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் மாதிரி நிறைய போஸ்டஸ் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணி போகலாம். நெக்ஸ்ட்டு கோஸ்டல் சர்வீசஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோஸ்டல் சர்வீஸில் வந்து எப்படின்னா கோஸ்டல் பிளானிங் அண்ட் மெரைன் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிற லைட் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை சீஷோர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து கோஸ்டல் சர்வீஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் எடுத்துக்கிட்டோன்னா எவ்ரி 6 months அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அது ஜூனியர் இன்ஜினியர் யாராக இருந்தாலும் ஓகே, அவங்க வந்து எவ்ரி 6 monthsக்கு வந்து அங்கே இருக்கிற ரிவரோட வாட்டர் கெப்பாசிட்டி வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி ரெயின்ஃபால் சீசனாக இருந்தால் வீக்லி ஒன்ஸ் வந்து ரெயின்ஃபாலோட கெப்பாசிட்டி வாட்டர் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கா, சீ லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் அதோட மெயின்டைன் பண்ணி அதுக்கான கிராஃப் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறது தான். இதுதான் வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு த்ரூ கேட் ஸ்கோரில் வந்து நம்ம பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்க்கு போகலாம். அதில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா ஓஎன்ஜிசி, பிஹெச்இஎல், செயில், ஹெச்பிசிஎல் அண்ட் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு நீங்கள் எப்படி போகிறோம் அப்படின்னா த்ரூ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், நம்ம சென்ட்ரலில் பார்த்த மாதிரி தான் வந்து ஸ்டேட்லேயும் வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதுலேயும் அதே போஸ்ட் தான் ஜேஇ, ஏஇ, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சூப்பரண்டென்ட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டஸ் வந்து இருக்குது. அது போக வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இந்த ரோட் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து டெய்லி போயிட்டுருக்கோம். போகும்போது வந்து அதோட வெஹிக்கிள்ஸோட வெயிட் வந்து அந்த ரோடு வந்து பியர் பண்ணுமா, இல்லை ரெயின்ஃபால் சீசனாக இருக்கட்டும், இல்லை சம்மர் சீசனாக இருக்கட்டும், ரோட் வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகாமல் ஈஸிலி அடாப்டபிளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். மெயின் வந்து என்னென்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும். நிறைய ஸ்கிட்டிங் அண்ட் ஸ்லிப்பிங்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி வந்து க்ராஸ் பண்ணி போகிறோம், நம்ம ரோடு வந்து எவ்வளோ தூரத்துக்கு பியர் பண்ணுது, ஸ்ட்ராங் எனஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னா மெயினாக வந்து டேம்ஸு, டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸு, அப்புறம் அதோட வாட்டர் சப்ளை வந்து டேம்ஸ்லேருந்து நம்ம எப்படி அர்பன் பீப்புளுக்கோ இல்லை ரூரல் பீப்புளுக்கோ நம்ம எப்படி வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறதா வந்து இரிகேஷன் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாமே வரும். ஒரு டவுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பிளான் பண்ணுறதுக்கான இது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க நீங்கள். அதிலேருந்து என்னெல்லாம் படிப்பீங்கன்னா வாட்டர் எப்படி நம்ம சப்ளை பண்ணுறோம், எப்படி அதை வந்து சீவேஜில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அது போக வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜு, எந்தெந்த இடத்துல வந்து ஒன் வே இருக்கணும், எந்த இடத்துல வந்து க்ளோஸ்டு சைட் ஸ்ட்ரீட்ஸாக இருக்கணும், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க தானே எடுக்கணும், எதுக்கு சிவில் இன்ஜினியரிங் சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதுலேயுமே வந்து சிவில் இன்ஜினியரிங் நிறைய வாண்டட் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான ஃபவுண்டேஷன் போடுறதுலேருந்து கீழே அண்டர் கிரவுண்டில் நம்ம வயர் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கான ட்ரென்ச் இது பண்ணுறதுலேருந்து எவ்வளோ டெப்த்துக்கு இது பண்ணணும், அப்புறம் டவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பவர் ஸ்டேஷன்ஸு, அதில் இருக்கிற வயர், ஸ்ட்ரெயின் காஜு, அப்புறம் இது எல்லாமே வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்தா பியர் பண்ணும், எவ்வளோ ஸ்ட்ரெயின் வந்து அது கொடுக்கும் நமக்கு, இது எல்லாமே வந்து இதில் பார்ப்போம்னா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸில் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரிங் படிக்கும் போதே வந்து ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. நீங்கள் அதிலேருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து பியர் பண்ணுங்கிறத வந்து, அப்புறம் நம்ம கொடுக்க வந்து எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் ஆகும், பில்டிங்காக இருந்தாலும் ஓகே, த்ரூ வயர்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் கெப்பாசிட்டிஸ் பார்க்குறதுலாம் வந்து சிவில் இன்ஜினியர்ஸோட ஒர்க் தான். நெக்ஸ்ட்டு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அந்த டவுன் பிளானிங்லையும் இரிகேஷன்லேயும் பார்த்த மாதிரி தான். ஒரு இடத்துல வந்து வாட்டர் வருதுன்னா அதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணி ஓவரால் எல்லா ரீஜனுக்கும் வந்து நம்ம கொடுக்குறோம், ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோங்கிறது தான் வந்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட்ஸில் வரக்கூடிய ஒர்க். நெக்ஸ்ட் வந்து பிடபிள்யூடியில் இருக்கிற போஸ்ட் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் சிவில் இன்ஜினியரிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ப்ரைவேட் செக்டர்ஸ்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னா நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் ஃபார்மெல்லாம் தெரிய போகிறது அப்படின்னா நிறைய டிவி ஆட்ஸில் பார்த்துருப்போம். அருண் எக்ஸெல்லோ குரூப்பு, எல்என்டி,
அப்புறம் ஸ்டெப் ஸ்டோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேசா கிராண்டே, கலர் ஹோம்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இங்கேயுமே வந்து டிசைன் ஃபீல்டில், சைட் ஃபீல்டில், எஸ்டிமேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து நிறையா வேக்கன்சிஸ் இருக்கும். நம்ம அதை பார்த்து அப்ளை பண்ணலாம். அது போக வந்து இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் பார்த்துட்டோம். இது போக வந்து இன்னொரு ஃபீல்டு என்ன அப்படின்னா எஜுகேஷன் ஃபீல்ட்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு கவர்மெண்ட் சைடும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் சைட்ஸ் நீங்கள் போகணுன்னா ஜஸ்ட் டிஆர்பி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஆர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு போகலாம். இல்லைனா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது போக ரிசர்ச் ஃபீல்டு இருக்குது. இன் ரிசர்ச் ஃபீல்டு பீப்புள் வந்து எப்பயுமே வந்து ஒரு யூனிக்னஸை தேடி போகிறதுனால வந்து ரிசர்ச்சுங்கிற ஒரு ஃபீல்டு வந்து கண்டிப்பாக எல்லா ஃபீல்டுக்குமே வந்து ரொம்ப தேவை. அதுவும் சிவிலை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக ரொம்ப தேவை. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, இப்போ ஒரு ஷோரில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா எப்படி வந்து நம்ம கரோஷன் ரெசிஸ்டன்ட் பில்டிங்காக இருக்கணும், அதை வந்து நம்ம இனிஷியலாக வந்து யாருமே இன்வென்ட் பண்ணலை. போக அது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது தான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி எர்த்குவேக் ப்ரோன் ஜோன் ஏரியாஸாக இருந்துச்சுன்னா அந்த எர்த்குவேக் லோடை வந்து எப்படி அந்த பில்டிங் வந்து எர்த்குவேக் வந்தது ஓவராலாக கொலாப்ஸ் ஆகிடாமல் அந்த எர்த்குவேக்கை பியர் பண்ணதுக்கப்புறமா அந்த பில்டிங் எப்படி சஸ்டெயின் பண்ணி இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்னோவேஷன்ஸாக வந்து தேவைப்படுதுங்கிறதுனால தான் வந்து ரிசர்ச் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக த்ரூ அவுட் தி இயர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் மைண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டைரெக்டாக இந்த ஜாப்க்கு நம்ம போயிட முடியுமா? சும்மா போக முடியாது, இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து எங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே, பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு சப்ஜெக்ட்ஸாக வந்து இது எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த ரயில்வேயாக இருக்கட்டும், டவுன் பிளானிங்காக இருக்கட்டும், இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்கும் போதே வந்து படிப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சிவில் இன்ஜினியரிங்கோட சப் டிசிப்ளின்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங். இட் டீல்ஸ் வித் சாயில் அண்ட் ராக் பிஹேவியர் இன் அன் இன்ஜினியரிங் பர்ஸ்பெக்டிவ். இது என்ன அப்படின்னா, மெயினாக ஜியோனாலே நமக்கு தெரியும் எர்த். ஸோ பேஸ்ட் ஆன் எர்த்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், சாயில் அண்ட் ராக், இதோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறது தான். ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்ன வரும் அப்படின்னா, அதோட பியரிங் கெப்பாசிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கிறது, ஷியர் ஸ்ட்ரென்த் பார்க்குறது, அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் பார்க்குறது. எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா, நம்ம ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஃபவுண்டேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபவுண்டேஷன் போடும்போது வந்து எவ்வளோ டெப்த்துக்கு கொடுக்கணும், எவ்வளோ டெப்த் வரைக்கும் நம்ம உள்ள எக்ஸ்கவேட் பண்ணால் அந்த சாயிலோட நேச்சர் வந்து பியர் பண்ணும், இல்லை ஓவராலாக நம்ம லோட் கொடுக்க வந்து லோட் மீன்ஸ் ஸ்ட்ரக்சரோட ஃப்ளோஸ் சொல்கிறேன். மேபி 10 floor 15 floor 20 floors எதோ வேணால் அது இருக்கலாம். லோடோட ஸ்ட்ரக்சரோட லோட் வந்து இது எவ்வளோ தூரத்துக்கு பியர் பண்ணும், தாங்குமா இல்லை கொலாப்ஸ் ஆயிருமா, இது எல்லாத்தையும் படிக்க போகிறது தான் வந்து ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இட் டீல்ஸ் வித் டிசைன் ஆஃப் எ ஸ்ட்ரக்சர் டு வித்ஸ்டாண்ட் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இது என்னென்னா, இதுவுமே வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் டூ, அதுக்கப்புறம் வந்து டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ், டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதிலே நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸ் இதிலே படிச்சிருவீங்க. இதில் நீங்கள் மெயினாக என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னாலே தெரியும், ஸ்ட்ரக்சரல்னாலே பில்டிங் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் தான். இட் மேபி பீம், காலம், ஸ்லாப் எதோ வேணால் இருக்கலாம். அதில் நம்ம எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பார் கொடுக்குறோம், அதோட பெண்டிங் மொமெண்ட் என்ன, அதோட ஷியர் ஃபோர்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறது தான் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங். எதுக்காக அது பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஹோம் இருக்குன்னா நம்ம எப்படி அதை ஷார்ட் அவுட் பண்ணுறோங்கிறது வந்து வேறு. பட் ஒரு பெரிய அர்பன் சிட்டி ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து மேஜர் இந்த டவுன் பிளானிங்கில் நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி தான் வந்து இதுவும். என்ன அப்படின்னா, ஒரு ஏரியாவிலேருந்து நியர்பை ஏரியாஸில் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணும்போது வந்து சீவேஜ் வாட்டர், மேபி டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் இருக்கலாம், எதுவாக வேணாது இருக்கலாம். அந்த வேஸ்ட் வாட்டர்ஸ் வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணி வந்து கிரவுண்டை பொல்யூட் பண்ணாமல் எப்படி நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. இது எதுக்காக மெயினானா, இட் இஸ் டு ப்ரொவைட் க்ளீன் அண்ட் ஹைஜீனிக் என்விரான்மெண்ட் அண்ட் டு ப்ரொமோட் குட் பப்ளிக் ஹெல்த். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து இட் இஸ் அபவுட் பிரிட்ஜ் இன்ஜினியரிங். பிரிட்ஜ் இன்ஜினியரிங்கிற வந்து பேஸ்ட் ஆன் தி நேம், பிரிட்ஜுங்கிறதே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரெகுலர் லைஃப்பில் பார்க்குறது தான். அதோட டைப்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரிட்ஜ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, மெயினாக சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது, கண்டினியூஸ் பிரிட்ஜ் இருக்குது, கண்டினியூஸ் ஸ்பேன் இருக்குது,
த்ரூ ட்ரஸ் ப்ரொவைட் பண்ணி வந்து இப்படி நம்ம பிரிட்ஜ்லாம் இது பண்ணுறோம். இதுதான் வந்து பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் படிக்க போகிறீங்க, பிரிட்ஜ் இன்ஜினியரிங். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்லைட் வந்து போர்ட் அண்ட் ஹார்பர் இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்டுக்கும் ஹார்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. அதை நான் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் தி நேம் போர்ட்டுங்கிறது வந்து என்னன்னா அந்த இடத்துல இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் நடக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாத்துக்கும் தெரியும், ஏற்றுமதி இறக்குமதி. ஓகேவா? இப்போ வந்து அந்த போர்ட்டில் ஒரு லோட் வந்து நம்ம அதர் கண்ட்ரியோ அதர் ஸ்டேட்டோ எங்கேயோ வந்து ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்துல லோட் பண்ணுறதும் அன்லோட் பண்ணுற ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா போர்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹார்பர்னு என்னென்னா இட் இஸ் a sheltered body of water where ship, boat and barges can be docked. டாக்னா அந்த இடத்துல வந்து சேஃபாக கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக தான் வந்து ஹார்பர்னு ஒரு இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். போர்ட் அண்ட் ஹார்பர்னால் நேச்சுரல் ஹார்பர் இருக்குது, செமி நேச்சுரல் ஹார்பர் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் ஹார்பர். இந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நேச்சுரல் ஹார்பருங்கிறது வந்து நம்ம பில்ட் பண்ணணுங்கிற. ஆக்சுவலாக வந்து போர்ட் ஹார்பர்னாலே ஹார்பர் நேச்சுரலாகவே வந்து நேச்சுரலாக இருக்கிறது தான் வந்து ஹார்பர்னு சொல்லுவாங்க. போர்ட்டுங்கிறது நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங்காக வந்து நம்ம பில்ட் பண்ணக்கூடியது. ஸோ பை தி நேம் வந்து போர்ட் அண்ட் ஹார்பர்னால போர்ட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர், ஹார்பர் இஸ் நேச்சுரல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ அந்த நேச்சுரல் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து நேச்சுரல், செமி நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ நேச்சுரல் ஹார்பருங்கிறது வந்து நேச்சராக வந்து நம்ம ரொம்ப லாங் டைமாக வந்து ஒரு ஷிப் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அதோட ஷெல்டரிங் பர்பஸ்க்காக வந்து ஒரு இடத்துல வந்து நேச்சுரல் ஹார்பர் வந்து பை நேச்சராகவே வந்து அந்த இடத்துல வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பில்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, நேச்சராகவே அது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செமி நேச்சுரல் ஹார்பருங்கிறது வந்து நம்ம ரொம்ப லாங்காக இருக்குது, பட் நேச்சுரலாக அந்த இடத்துல எந்த ஹார்பரும் இல்லை, பட் ரொம்ப லாங் டைமாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹார்பர் தேவைப்படுது ஃபார் ரெஸ்டிங் பொசிஷனுக்காக, மேபி ஃபியூவலை ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்கு ஒர்க்காக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஹார்பர் தேவைப்படுது அப்படின்னா லாங் வேவாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல், அதாவது த்ரூ அவுட் தி நேச்சுராகவும் இல்லாமல் ஃபுல் நேச்சுரலாகவும் இல்லாமல் ஃபுல் ஆர்டிஃபிஷியலாகவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொல்கிறது லோடிங் பர்பஸ்க்காக ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்காக வந்து செமி நேச்சுரல் ஹார்பர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேனுவலாக வந்து த்ரூ மேன்மேட் நம்ம வந்து அந்த இடத்துல பில்ட் பண்ணக்கூடியது. அங்கே தான் வந்து ஒரு ஹார்பர்னால் ஃபார் ரெஸ்டிங் பொசிஷனுக்கு மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து நம்ம இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் இது பண்ணிக்கலாம், ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மெயின்டைனிங் ஒர்க்ஸ்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம பில்ட் பண்ணுறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்பரில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைவே இன்ஜினியரிங் என்னென்னா இட் டீல்ஸ் வித் பிளானிங், டிசைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோட்ஸ், பிரிட்ஜஸ் அண்ட் டனல்ஸ். ஹைவேனால எல்லாமே வந்துடுங்க, ரோடு வரும், பிரிட்ஜ் வரும், டனல் வரும். ஹைவே இன்ஜினியரிங் வந்து மெயினாக எதுக்காக பார்ப்போம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நம்ம ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிராஃபிக் வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம், ஓவராலாக டிராஃபிக்கும் அந்த இடத்துல அதிகமாகிடக்கூடாது. இப்போது நம்ம ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த இடத்துல நமக்கு டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம பிரிட்ஜ் கொடுத்து வந்து ஓவரால் டிராஃபிக்கை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம், இல்லை சப்வேஸ் கொடுக்குறோம், ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக மட்டும் வந்து சப்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து எதில் வரும்னா ஹைவே இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறது ரயில்வே இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா த்ரூ ரயில்வே ட்ராக் அதை கன்ஸ்ட்ரக்ட் அதுவுமே வந்து நீங்கள் டிசைன் ஆஃப் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே வந்து படிப்பீங்க. ஸோ ரயில்வே ட்ராக் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல இருந்து உள்ளே போடுற அந்த பேலாஸ்ட், அதாவது ரயில்வே ட்ராக்கில் கல் இருக்கும்ல அது என்ன சொல்லுவாங்கன்னா பேலாஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேலாஸ்ட் போடுறதுலேருந்து அது போக வந்து ட்ரெயினில் இருந்து வர வேஸ்ட் வாட்டர்ஸை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், அதை இல்லை ட்ரெயினுக்கு வந்து வாட்டர் சப்ளை தேவைன்னா எப்படி இது பண்ணுறோம், இது எல்லாமே வந்து எதில் பார்ப்பீங்கன்னா ரயில்வே இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் கிளியராக படிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏர்போர்ட் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங்க்கு என்ன ஒர்க்குன்னு பார்க்குறீங்களா? இதுலேயுமே வந்து ஃப்ளைட் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ஆகும் தெரியுமா, ரன்வே டாக்ஸிவே சொல்லுவாங்க. லேண்ட் ஆகி த்ரூ ரன்வே வந்து ஒரு இடத்துல வந்து ஹால் பண்ணுறோம், இல்லை அங்கேயுமே வந்து நமக்கு ஃபியூவல் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது லக்கேஜஸ் ஏற்றுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பில்டிங் இருக்கும். த்ரூ கார்கோ மெயின்டைனிங்க்கு ஒரு பில்டிங் இருக்கும், ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பில்டிங் இருக்கும், இது போக ஃபயர் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஏர்போர்ட்னால் உள்ளே இருக்கிற ஃப்ளைட் லேண்டிங் அண்ட் அந்த ரீஜியன் மட்டும் இல்லை,
ஏர்போர்ட்டுக்கு வெளியே நம்ம எப்படி வந்து நம்மளோட வெஹிக்கிள் மேபி கார் டூ வீலர் எதுவாக இருந்தாலும் நம்ம எப்படி பார்க் பண்ணுறோம், இல்லை டெய்லி டாக்ஸிஸ் வருதுன்னா அதை எப்படி உள்ள என்ட்ரி ஆகுறது, எப்படி எக்ஸிட் ஆகுறது, ஸோ அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம எப்படி வந்து ஏர்போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோங்கிறது வந்து சிவில் இன்ஜினியரோட ஒர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா எல்லாமே தான், ஃபார் ஹியூமன்ஸ்க்கு அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேவை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதில் என்னென்ன மேஜர் டைப்ஸ் இருக்குன்னா, நம்ம ஹைவேல பார்த்த மாதிரி தான் ரோட்வே இருக்குது, ரயில்வே இருக்குது, வாட்டர்வேஸ் இருக்குது, ஏர்வேஸ் இருக்குது, பைப்லைன்ஸ் இருக்குது. பைப்லைன்ஸ் மேஜராக எதுக்கு வந்து ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ளூயிட்ஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டிலேருந்து ஒரு டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர்ஸோ இல்லை நமக்கு ட்ரிங்கிங் பர்பஸ்க்கான வாட்டரோ வந்து முனிசிபல் வாட்டர் மாதிரி எதுவாக இருந்தாலும் வாட்டரை வந்து நம்ம எப்படி சப்ளை பண்ணுறோம், எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், அது அப்படி பார்க்குறது தான். த்ரூ கேஸாக இருக்கலாம், நம்ம பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது, ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ், அங்கே எப்படி வந்து நம்ம ஃபியூவல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து பைப்லைன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ரோட் கிளாஸிஃபிகேஷன்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ் இருக்குது அப்படின்னா, நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அண்ட் வில்லேஜ் ரோட்ஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. நேஷ்னல் ஹைவேல, ஸ்டேட் ஹைவேல உங்களுக்கு ஹைவே டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, NHAA, இது நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா த்ரூ ஹைவே டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். இன் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் என்ன மேஜராக பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவை, இல்லை அண்டர் கிரவுண்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வெல்ஸு, அப்புறம் இரிகேஷன் மெத்தட், என்னென்ன மாதிரி வந்து இரிகேஷன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இது எல்லாமே வந்து நீங்கள் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு சப்ஜெக்ட்ஸாக படிப்பீங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, மெயினாக வாட்டரை வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறோம், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், அப்புறம் ஒரு டேர்ம் எப்படி பில்ட் பண்ணுறோம், அந்த டேர்ம்லேருந்து வந்து வாட்டரை வந்து நம்ம எப்படி இரிகேஷன் பர்பஸ்க்காக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஐ மீன் சப்ளை பண்ணுறோம், இதுதான் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக் இன்ஜினியரிங். இது என்ன அப்படின்னா, இதுக்கும் சிவிலுக்கும் என்ன ரிலேஷன் நீங்கள் கேட்கலாம். டிராஃபிக் இன்ஜினியரிங் எதுக்கு அப்படின்னா, இட் டீல்ஸ் வித் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் டிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரோட் நெட்வொர்க்ஸ் அண்ட் டெர்மினல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, to achieve safe and efficient movement of people and goods on roadways. அதாவது ஒரு ரோட்வேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃபிஷியன்ட், அதாவது எந்த ஒரு ஆக்சிடெண்ட் இல்லாமல் நம்ம எப்படி வந்து டிராஃபிக் வந்து கிளியர் பண்ணுறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ரோடோட சர்ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை எந்த இடத்துல வந்து டிராஃபிக் லைட்டிங்ஸ் நமக்கு வேணும், எந்த இடத்துல வந்து சைட் வாக்ஸ் கொடுக்கணும், எங்கே வந்து கிராஸ் வாக்ஸ் வேணும், எந்த இடத்துல வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக நம்ம பிளேஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து சப்வே தேவைப்படுது, எந்த இடத்துல வந்து பிரிட்ஜ் தேவைப்படுது, இதெல்லாமே வந்து ஓவரால் டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒன் டைரெக்ஷனில் கொடுக்குற டிராஃபிக்கை வந்து எப்படி நம்ம மல்டி டைரெக்ஷன்ஸில் வந்து பாஸ் பண்ணி விடலாங்கிறது வந்து டிராஃபிக் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. ஓகே, இது எல்லாமே வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே மேஜர் டிசிப்ளின்ஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் பிஇ முடிச்சுட்டு எம்இலையும் வந்து ஒரு மேஜர் சப்ஜெக்ட்ஸாக வந்து மேஜர் கோர்ஸாகவே வந்து இது எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கும் போதே வந்து கிளியர் கட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, த்ரூ திஸ் நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதுலனாலும் ட்ரை பண்ணலாம். வேலை இல்லைன்னு சொல்கிறத விட வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. வேர்ல்டு வைட் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கான ஸ்கோப் வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எஃபெக்டிவாக படித்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் ஹை பொசிஷனில் வந்து செட்டில் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.